யோசிக்காம வாங்கிக்கோங்கப்பா. அந்த அர்ஜுனால உங்களுக்கு எந்த அவமானமும் வந்துடக்கூடாது. அதை யோசிச்சுதான் மகிழ்னி எப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா. மகிழ்னி என்னோட ஃப்ரெண்டுப்பா. அவ விருப்பப்பட்டு உதவி செய்யும் போது வேண்டான்னு சொல்ல வேண்டாம். அப்பா, நீங்க என்னையும் உங்க பொண்ணு மாதிரி நினைச்சு இத வாங்கிக்கோங்க. நீங்களும் மதியம் எப்ப முடியுமோ அப்ப இதுக்கான பணத்தை நீங்க கொடுங்க. அது வரைக்கும் நான் எந்த தொந்தரவும் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். இது உங்க நகைன்னு நினைச்சுக்கோங்கப்பா. இந்தாங்க புடிங்க. அங்கிள், அதை வாங்காதீங்க. இது நம்ம குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனை. அதுல மூணாவது மனுஷங்க தலையிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. மதி என்னோட வைஃப் மட்டும் இல்ல, அவ என் ஃப்ரெண்டும் கூட. அவ குடும்பத்துல ஒரு பிரச்சனைனா அதை நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். அர்ஜுன் கேட்ட பணத்தை நான் ரெடி பண்ணி கொடுக்கிறேன். பரவாயில்ல மாப்பிள்ள, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? மகிழினியும் எங்க பொண்ணு மாதிரிதான், நாங்க அவகிட்டயே வாங்கிக்கிறோம். ஆமா ஆதி, மகிழ்னி நகையெல்லாம் கொடுக்கறேன்னு சொன்னப்போ நான் வேண்டான்னு தான் சொன்னேன். ஆனா அதையும் தாண்டி எனக்கு ஒரு ஃப்ரெண்டா உதவி பண்ணணும்னு நினைக்கிறா. மகிழ்னி கொடுத்தா என்ன, நீ கொடுத்தா என்ன, எல்லாம் ஒண்ணுதான். மகிழ்னி நகையெல்லாம் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அத வேண்டான்னு சொன்னா நல்லா இருக்காதுல்ல. அப்பா வாங்கிக்கோங்கப்பா. அங்கிள் வேண்டான்னு சொல்றேன்ல. அவ வேணா மதியோட ஃப்ரெண்டா இருக்கலாம். அதுக்காக நம்ம குடும்பத்தோட பாரத்தை அவ சுமக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. நமக்கு யார் தெய்வம் தேவையில்லை. நம்ம பிரச்சனைய நாமளே பார்த்துப்போம். முதல்ல அவளை இங்கிருந்து போக சொல்லுங்க. ஆதி, மகிழ் நில்லு மகிழ். பரவாயில்ல மதி, என்னை விட உன் புருஷன் தான் உனக்கு முக்கியம். அவர் சொல்றதை செய். நான் வரேன். அண்ணி சொல்லுங்க அண்ணி, என்ன விஷயம்? ஆதி தம்பி, எங்க இருக்கீங்க? உடனே வீட்டுக்கு வாங்க. என்னாச்சு அண்ணி? எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. எல்லாம் ஸ்வேதாவோட விஷயம் தான் வீட்டுல போயிட்டு இருக்கு. நீங்க உடனே வீட்டுக்கு வாங்க. சரி ஓகே அண்ணி, இதோ வரேன். அங்கிள், ஆண்டி, எந்த சூழ்நிலையில எங்க கல்யாணம் நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். நானும் மதியம் நல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் பழகணும். ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை எங்களை ஒண்ணு சேர்த்து வச்சிருச்சு. இதனால எங்க அம்மா வேற என் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. ஆனா எங்க அம்மாவோட கோவத்திலே ஒரு நியாயம் இருக்கு. அதனால அவங்கள சமாதானப்படுத்துற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. மதிக்கு எந்த கஷ்டமும் வராம நான் பாத்துக்கிறேன். அப்புறம்
கூடிய சீக்கிரம் அர்ஜுனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நான் ஏற்பாடு பண்றேன். சரிங்க மாப்பிள்ள. சரிங்க அங்கிள், வீட்ல இருந்து கால் பண்றாங்க. நானும் மதியம் அப்படியே கிளம்புறோம். மதி, போலாமா? நான் வரேன்பா. போயிட்டு வரேம்மா. வரேன் விக்கி. வரோம் அங்கிள். மகிழினி பாவங்க, அவளை மாப்பிள்ள முகத்துல அடிச்ச மாதிரி பேசிட்டாரு. மகிழினிக்கும் மாப்பிள்ளைக்கும் ஏதோ பிரச்சனை இருக்கும் போல. அதனாலதான் நகையை அவகிட்ட வாங்கக்கூடாதுன்னு சொல்றாரு. இருந்தாலும் மாப்பிள்ளை நமக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறாரு. அவரு ரொம்ப நல்லவரா இருக்காரு மைதிலி. சார், நீங்க தானே டாக்டர் ஆதித்யா? ஆமா சார், என்ன விஷயம் சொல்லுங்க. உங்களுக்கு ஸ்வேதா மேடம் லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. அதான் உங்களை நேரடியா பார்த்து கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். சார், இப்போவாவது அதுல என்ன இருக்குன்னு நீங்களே படிச்சு காட்டுங்க. நானும் தெரிஞ்சுக்கணும். சார், படிங்க சார். எனக்கும் டாக்டர் ஆதித்யாவுக்கும் திருமணம் செய்ய முடிவு செய்யப்பட்டது. பத்திரிகை அடித்து அனைவருக்கும் கொடுக்கப்பட்டது. இந்த நிலையில் திருமணத்திற்கு 3 நாட்கள் இருக்கும் பொழுது ஆதித்யா மதி என்ற பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டார். அதனால் என் கல்யாணம் நின்றதால் நான் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறேன். ஆதிக்கும் மதிக்கும் நடந்த திருமணம் செல்லாது என்று என் அத்தை மீனாட்சி கோர்ட் மூலம் அறிவிக்க வேண்டும். என்னுடைய திருமணம் முடிவு செய்தபடி ஆதியுடன் நடக்க வேண்டும். நான் மீனாட்சி குடும்பத்திற்கு மருமகளாக வர வேண்டும். இதை 3 மாதத்திற்குள் செய்ய தவறினால் சட்டப்படி நீதிமன்றத்தை நாடி நடவடிக்கை எடுக்கப்படும். சார், ஸ்வேதா என்னோட அண்ணன் பொண்ணுதான். நான் அவகிட்ட போன்ல கொஞ்சம் பேச முடியுமா? அவங்க உங்ககிட்ட பேச முடியாதுன்னு சொல்லிட்டாங்க மேடம். இனிமே அவங்கள கண்டுபிடிக்கணும்னு சொல்லி எந்த முயற்சியும் எடுக்க வேண்டாம். அவங்கள காணோம்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களே, அதை கூட நீங்க வாபஸ் வாங்கிடலாம். நான் வரேன் மேடம். சார், இதுல ஒரு சைன் பண்ணுங்க.